Good morning students. Today we are going to learn theorem number 9. Let the sequence xn be a sequence of real numbers. Let E is the set of all subsequential limit of sequence Sn with plus infinity and minus infinity, and S star equal to supremum of E. Then S star has the following two properties. ஸோ எஸ் ஸ்டார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், தட் இஸ் அப்பர் லிமிட், ஓகேவா, அப்பர் பவுண்டு. ஸோ அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து டெஃபினிஷன் பார்த்தோம், அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்டு. ஸோ இதில் அப்பர் பவுண்டுன்னா மேலே எஸ் ஸ்டார் இருந்துச்சுன்னா தட் இஸ் அப்பர் பவுண்ட். ஓகே, அப்பர் பவுண்டை நம்ம எப்படி டினோட் பண்ணோம், சுப்ரீமம் ஆஃப் இ அப்படின்ட்டு சொல்லுவோம். அதர்வைஸ் லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் எஸ்என் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் ஸ்டார் இட் பிலாங்ஸ் டு இ அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பி பார்ட்டு இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் எஸ் ஸ்டார் தென் தேர் இஸ் அன் இன்டிஜர் கேபிட்டல் என் சச் தென் ஸ்மால் என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என். தட் இம்ப்ளைஸ் எஸ்என் less than x. Moreover, S star is the only number with the properties A and B. Then an analogous result is true for S and true for S star also. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து ரெண்டு பார்ட்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் எஸ் ஸ்டார் இட் பிலாங்ஸ் டு இ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம், எஸ் ஸ்டார் இட் பிலாங்ஸ் டு இ அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 கேசஸ் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இஃப் எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ் ஸ்டார் வந்து இஸ் ரியல் அப்படின்ட்டு சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இவ்வளோ கண்டிஷன்ஸை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லிடலாம், எஸ் ஸ்டார் இட் பிலாங்ஸ் டு இ அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் பாரு, இதில் கேஸ் ஒன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேஸ். ஓகே, இஃப் எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் இ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. நமக்கு ஆல்ரெடி எஸ் ஸ்டார்னா நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் இ. ஓகேவா? ஸோ அப்போ சுப்ரீமம் ஆஃப் இந்த எஸ் ஸ்டார் ஈக்குவல் டு அப்போ சுப்ரீமம் ஆஃப் இ ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்டி. அண்ட் ஹென்ஸ் இ இஸ் நாட் பவுண்டட் above. அப்போ இ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னா இ வந்து என்னவாக இருக்கும், நாட் பவுண்டட் above. ஹென்ஸ் எஸ் சீக்வன்ஸ் எஸ்என் இஸ் நாட் பவுண்டட் above. அப்போ சீக்வன்ஸ் எஸ்என் வந்து என்ன சொல்ல போகிறோம், இட் இஸ் நாட் பவுண்டட் above. Therefore, there is a subsequence SNK of Sn such that SNK tends to infinity and hence S star equal to E. இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், S star it belongs to E அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 2 என்ன சொல்ல போகிறோம்னா S star வந்து it is real அப்படின்னு சொல்ல போகிறோம். S star is realன்னா then R is bounded above. அப்போ ரியல் நம்பராக இருந்துச்சுன்னா R வந்து என்னவாக இருக்கும், பவுண்டட் அபோவாக இருக்கும். Therefore, at least one subsequential limit exists. அப்போ பவுண்டட் அபோவ்னா குறைஞ்சது ஒரே ஒரு சப்சீக்வன்ஷியல் லிமிட் ஆச்சு அங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, வி நோ தட் நம்ம இது படிச்சிருக்கோம். சப்சீக்வன்ஷியல் லிமிட் ஆஃப் எ சீக்வன்ஸ் இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபார்ம் எ க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எக்ஸ். ஓகே, இதில் க்ளோஸ்டு டி போட்டுக்கோ க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம், இ வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? சப்சீக்வன்ஷியல் லிமிட்ஸ் ஆஃப் எ சீக்வன்ஸ் இன் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து இட் ஃபார்ம்ஸ் எ க்ளோஸ்டு சப்செட்னா நமக்கு என்ன சொல்லலாம், சின்ஸ் இ வந்து இட் இஸ் க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இ க்ளோஸ்டுன்னா வி நோ தட் இஃப் E not equal to empty and E is a subset of real numbers and bounded above. E வந்து not equal to empty இருந்து E வந்து it is a subset of real numbers and bounded above னா then S star equal to supremum of E.
ஓகே சுப்ரீமம் ஆஃப் ஈன்ட்டு நம்ம சொல்லிடலாம். ஓகே அண்ட் இ பார் இட் இஸ் ஈக்குவல் டு இ. ஓகே ஸோ என்ன சொல்லிடலான்னா சுப்ரீமம் ஆஃப் இ இட் பிலாங்ஸ் டு இ பார்னு சொல்லலாம். ஓகே இ வந்து இட் பிலாங்ஸ் டு இ பார்னா தட் இஸ் ஈக்குவல் டு இ பார் ஈக்குவல் டு இ. தட் இம்ப்ளைஸ் எஸ் ஸ்டார் இட் பிலாங்ஸ் டு இ, தேர்ஃபோர் இ வந்து தட் இஸ் க்ளோஸ்டு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 3 வந்து if s star equal to minus infinity. if s star equal to இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் s star equal to infinity சொன்னோம். இப்போ நெக்ஸ்ட் அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், s star equal to minus infinity சொல்ல போகிறோம். ஸோ s star equal to minus infinity னா then E contains only one element, namely minus infinity, and there is no subsequential limits. Okay, so அப்போ E star equal to if E star equal to minus infinity னா then E contains only one element. E contains என்ன சொல்லிடலாம், only one element, namely minus infinity. அந்த element என்ன சொல்கிறோம், minus infinity ன்னு சொல்லும். and there is no subsequential limits. Okay, hence for any real numbers m Sn greater than m, that is the capital M, for at most a finite number of values of n. ஓகேவா, ஸோ தட் இஸ் Sn equal to minus infinity அப்படின்னா S star it belongs to E, hence all cases S star it belongs to E. ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்லிடலாம், தேர்ட் கேஸில் இஃப் S star equal to minus infinity-ன்னு எடுத்துருக்குறோம். மைனஸ் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென் என்னவா இருக்கும், எது எக்ஸிஸ்டாக இருக்கும், இது கூட ஆட் பண்ணிக்கோ. இஃப் சுப்ரீமம் ஆஃப் E equal to minus infinity. ஓகேவா, தென் நான் கொடுக்கல, தென் சுப்ரீமம் ஆஃப் E equal to minus infinity, then E contains only one element, namely என்ன சொல்கிறோம் minus infinity, and there is no subsequential limits. Hence for any real number capital M, Sn greater than M, for at most a finite number of values of n. Okay, that is Sn tends to, that is இது வந்து Sn it is convergence to minus infinity ன்னு சொல்கிறோம் இதிலேருந்து. ஓகேவா, Sn equal to that is Sn convergence to இது convergence to minus infinity, then Sn star வந்து எங்கேவா இருக்கும், it belongs to E-ல இருக்கும். ஓகேவா, hence all cases. இப்போ நம்ம இதுலேயே நம்ம என்ன சொன்னாச்சு, S star வந்து it belongs to E-ன்னு சொன்னாச்சு. எல்லா கேசஸ்லையும் நம்ம S star it belongs to E-ன்னு சொல்கிறோம். hence all cases அப்போ என்ன சொல்லிடலாம், S star it belongs to E-ன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து நம்மளோட A பார்ட்டு. B பார்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, suppose there is a number small x greater than S star such that Sn greater than or equal to x for infinitely many values of n. ஓகேவா, இதில் என்ன பண்ண போகிறோம், that is infinitely. ஓகேவா, many values of n. In this case there is a number y belongs to E such that, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேல்யூ. ஓகே, y belongs to எதில் ஈயில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இப்போ என்னவா இருக்கும், such that இந்த இதை இப்படி வந்துடும், y greater than or equal to x greater than S star, which is a contradiction to the definition of S star. ஓகே, ஸோ அப்போ டெஃபினிஷன் ஆஃப் S starக்கு இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஏன்னா S starனா என்ன, தட் இஸ் சுப்ரீமம் ஆஃப் E எக்ஸிஸ்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் Sன்னுட்டு இருக்கணும். சரியா, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து S starனா தட் இஸ் அப்பர் பவுண்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. therefore Sn வந்து என்ன சொல்லலாம், which is less than x for all n greater than or equal to n. ஓகேவா, ஸோ இதான் நம்ம இதில் ப்ரூஃப் பண்ணணும். பி பார்ட்டில் பாரு ஸ்டேட்மெண்ட்டு, பி பார்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் எஸ் greater than x greater than S star, then there is an integer capital N such that small n greater than or equal to capital N, that implies Sn எப்படி இருக்கணும், less than x இருக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு இது கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. therefore நம்ம என்ன சொல்லிடலாம், Sn வந்து which is less than xன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம இந்த பார்ட்டில் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்.
ஸோ Sn வந்து which is less than x for all n greater than or equal to capital N. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிக்னஸ் பார்ட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது யூனிக் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? எது யூனிக்குன்னு சொல்லணும்? எஸ் ஸ்டார் வந்து யூனிக்குன்ட்டு சொல்லணும். ஸோ சப்போஸ் தேர் ஆர் டூ நம்பர்ஸ் p அண்ட் q சாட்டிஸ்ஃபை போத் a அண்ட் b. a அண்ட் b கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா p நாட் ஈக்குவல் டு q அண்ட் சப்போஸ் p லெஸ் தேன் q இருந்துச்சுன்னா choose x such that p less than x less than q. அப்போ p less than q அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? xன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டு கூட கம்பேர் பண்ணுறோம். p less than choose xன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கு கம்பேர் பண்ணிக்கிறோம் p less than x less than q. Since p satisfies b னா sn less than x for all n greater than or equal to n. இது நம்மளோட b part condition. சரியா? if q is not in supremum of e னா q is not a supremum of e, that implies q belongs to e. ஓகேவா? அப்போ q எங்கே இருக்கும்? it belongs to eல இருக்கும், which is a contradiction to part a. ஸோ therefore s star வந்து என்னவா இருக்கும்? யூனிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம இந்த தியரத்தில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட்டு ஃபார் எ ரியல் வேல்யூடு சீக்வன்ஸ் எஸ்என் லிமிட் n tends to infinity sn equal to s if and only limit supremum of sn equal to limit n tends to infinity infimum of sn equal to s. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதே மாதிரி ரீட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு தியரம். இதுக்கு ஒன்லி ஸ்டேட்மெண்ட் மட்டும் படித்தா போதும். இஃப் sn less than or equal to tn for all n greater than or equal to n where n is fixed, then limit n tends to infinity limit sn less than or equal to limit n tends to infinity infimum sn and limit n tends to infinity supremum sn வந்து which is less than or equal to supremum tn இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த செக்ஷன் சம் ஸ்பெஷல் சீக்வன்சஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒரு ரிமார்க்கு கொடுத்துருக்கோம். இஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு xn லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு sn ஃபார் n greater than or equal to capital N and if sn convergence to 0 then xn வந்து convergence to 0வாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டாங்கன்னா xnோட வேல்யூஸ் 0க்கும் snக்கும் இடையில இருக்குது. this n வந்து greater than or equal to n இருக்கணும். and if sn வந்து convergence to 0னா நம்ம என்ன சொல்லிடலாம்? xn convergence to 0ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ரிமார்க் எல்லாம் ஒன் வேர்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தியரம் நம்பர் 11. ஓகேவா? தியரம் நம்பர் 11. ஸோ எத்தனை பார்ட் இருக்குது இதில்? இது இம்பார்ட்டன்ட் தியரம். மொத்தம் எத்தனை பார்ட்டு? ABCDE மொத்தம் 5 பார்ட் இருக்குது. சரியா? ஸோ இந்த தியரத்தில் நம்ம என்னென்னா ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த தியரத்துக்கு ப்ரூஃப் பண்ணுவோம் இடையில. ஸோ இப்போ பாரு, ஸ்டேட்மெண்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு பார்ட் இந்த இதில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ஸு. ஓகேவா? எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வந்து ஒன் வேர்டில் இருக்கும், 1 மார்க் கொஸ்டினில் இருக்கும். ஸோ வந்து நீ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படித்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிமிட் n tends to infinity 1/n பவர் pன்னு கொடுத்துட்டு வேல்யூஸ் வந்து 0 1 2 அப்படின்னு கொடுப்பாங்க. உனக்கு வேல்யூஸ் தெரியணும். சரி, இதோட வேல்யூ காணாமல் படிச்சுக்கோ. வேல்யூ வந்து 0. ப்ரூஃபு பார்த்து பண்ணி எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் வேல்யூஸும் நீ படித்து வச்சுக்கோ. சரி, லிமிட் n tends to infinity n பவர் p பவர் 1/nோட வேல்யூ 1. அது இல்லைன்னா இந்த மாதிரி இந்த இது கேட்டுக்கலாம். ஓகேவா? இஃப் p greater than 0 then limit n tends to infinity square root of p that is equal to 1. nth root of p equal to 1. ஓகே, ஸோ லிமிட் அதே மாதிரி இதில் வந்து லிமிட் n tends to infinity n பவர் 1/nோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்புறம் இது லிமிட் n tends to infinity x பவர் nோட வேல்யூ 0. ஓகே, ஸோ இதில் இவ்வளவு
பார்ட் இருக்குது இந்த தியரத்தில். நம்ம 1 by 1 ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த தியரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் xy greater than 0 then there exists a positive integer n such that nx வந்து that is greater than y. ஓகேவா? ஸோ nx வந்து கிரேட்டர் தேன் ஒய்யாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதை வந்து படித்து வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து தியரம் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். எல்லா தியரம் வந்து 6 பார்ட் இருக்குது. ஆனால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒன்லி ஜஸ்ட் டெரிவேஷன் தான். ஓகேவா? ஸோ நீ பார்த்துட்டேன்னா உனக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஏ பார்ட். ஓகே, ஏ பார்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு லெட் எப்சிலான் கிரேட்டர் தென் 0ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எப்சிலான் கிரேட்டர் தேன் 0ன்னா 1 by எப்சிலான் வந்து என்னவாக இருக்கும்? தட் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ அப்போ கிவன் p greater than 0 then 1 by epsilon the whole power 1 by p exists and it is a real number. ஓகே, ஸோ அது வந்து என்னவாக இருக்கும்? ரியல் நம்பராக இருக்கும். ஸோ சின்ஸ் 1 by epsilon the whole power 1 by p it belongs to r and 1 belongs to r then 1 by epsilon the whole power 1 by p into 1 greater than 0. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். நம்மளோட ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டியை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய். எக்ஸும் ஒய்யும் எங்கே இருக்கும்? இட் பிலாங்ஸ் டு எக்ஸும் கமா ஒய் இட் பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்எக்ஸ் வந்து இட் பிலாங்ஸ் டு ஒய் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 எலமெண்ட்டுக்கு என்ன கொடுத்துக்கிறோம்? ஃபஸ்ட் எலமெண்ட் இட் பிலாங்ஸ் டு ஆர், செகண்ட் எலமெண்ட் இட் பிலாங்ஸ் டு ஆர். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கிரேட்டர் தேன் 0. எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து கிரேட்டர் தேன் 0. அப்போ நம்மளோட இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் எது? இந்த எலமெண்ட்டு. அடுத்த எலமெண்ட்டு 1ன்னு எடுத்துருக்குறோம். அப்போ திஸ் டேர்ம் இன்ட்டு 1 வந்து என்னவாக இருக்கும்? கிரேட்டர் தேன் 0. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. இன்ட்டு 1ன்னு போட்டுக்கோ, அப்போ தான் உனக்கு புரியும். ஓகேவா? இது எக்ஸு, இது ஒய். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டியை நான் யூஸ் பண்ணி இந்த லைன் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி there exists a positive integer capital N such that அப்போ n இன்ட்டு 1 என்னன்னா என்ன? தட் இஸ் ஏ ஸ்மால் வேணும்னா ஸ்மால் என் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோ. கொஸ்டினில் வந்து நமக்கு இந்த நம்மளோட ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஸ்மால் என் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கேபிட்டல் என், இன்டிஜர் கேபிட்டல் என் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா படி n இன்ட்டு எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஒய்யாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ n இன்ட்டு 1 கிரேட்டர் தேன் 1 by எப்சிலான் த ஹோல் பவர் 1 by pன்னு கொடுத்துருக்குறோம். ஓகேவா? இது வந்து ஒய்யோட வேல்யூ, இது வந்து எக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போது நெக்ஸ்ட் அப்போ தட் இம்ப்ளைஸ் அப்போ என்ன சொல்லிடலாம்? n பவர் that implies n power p வந்து which is greater than 1 by epsilon சொல்லலாம். இப்போ என்னுக்கு வந்து நம்ம இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டோன்னா தட் இஸ் n பவர் p that is greater than 1 by epsilon. that implies அப்போ 1 by n பவர் p வந்து which is less than epsilon. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா that is 1 by n பவர் p which is less than epsilon. நெக்ஸ்ட் வந்து if n greater than or equal to capital N that implies 1 by n which is less than or equal to 1 by capital N. ஸோ அப்போ 1 by n the whole power p எடுத்துக்கிட்டோன்னா which is less than or equal to 1 by n the whole power p which is less than epsilon. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? 1 by n power p வந்து which is less than epsilon சொல்லிடலாம். therefore limit n tends to infinity 1 divided by n power p that is equal to 0 because epsilon is arbitrary. okay, so அப்போ இதுலேருந்து லிமிட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிமிட் n tends to infinity 1 by n power p ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஏ பார்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் வந்து பி பார்ட்டு பண்ண போகிறோம். பி பார்ட்டு வந்து இப்போ என்ன? பி பார்ட்டு வந்து இதில் பி போட்டுக்கோ. சரியா? இது பண்ண முடியல,
இந்த பார்ட் பின்னு போட்டுக்கோ சரியா. பார்ட் பியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொத்தம் வந்து 3 கேஸ் பண்ண போகிறோம் சரியா. ஃபஸ்ட்டு இது வந்து கேஸ் 1ன்னு எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு 1 வந்து பார்ட் பி இதில் இது பண்ண முடியலை. ஸோ பார்ட் பி வந்து கேஸ் 1 ஓகேவா. இது லெட் பி ஈக்குவல் டு 1. பார்ட் பி கேஸ் 1ன்னு எழுதிக்கோ. அதுக்கு கீழே லெட் பி ஈக்குவல் டு 1 இந்த இது லைன் வரும். ஓகே, பி ஈக்குவல் டு 1ன்னா தென் nth ரூட் ஆஃப் பி தட் இஸ் ஈக்குவல் டு பிக்கு வேல்யூ 1 கொடுத்துட்டோன்னா தட் இஸ் nth ரூட் ஆஃப் 1 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. தட் இம்ப்ளைஸ் லிமிட் n டென்ஸ் டு பி nth ரூட் ஆஃப் பி தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது நம்மளோட கேஸ் 1. நெக்ஸ்ட்டு கேஸ் 2 என்ன கொடுக்க போகிறோன்னா பி கிரேட்டர் தென் 1. ஃபஸ்ட்டு வந்து பி ஈக்குவல் டு 1 கொடுத்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பி வந்து கிரேட்டர் தேன் 1 ஓகேவா. அப்போ nth ரூட் ஆஃப் பி வேல்யூ என்னவாக இருக்கும் கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஸோ புட்டு 1 + xn ஈக்குவல் டு nth root of p then xn greater than 0. Now xn plus 1 equal to அப்போ என்ன பண்ணலாம் p power 1/n. ஓகே, ஸோ அப்போ p equal to நம்ம என்ன எழுதலாம் 1 plus xn the whole power n எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் படி p equal to 1 plus xn the whole power n எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, யூஸிங் பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணியிருக்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்போ p கிரேட்டர் தான் இதை எப்படி எழுதலாம் xn எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் n 1 into xn that implies p greater than n into xn எழுதிக்கலாம். ஓகேவா, n into xn நம்ம NCN ஃபார்மில் எழுதுவோம்ல, ஸோ அதே மாதிரி n into xn. ஸோ அப்போ p by n greater than xn greater than 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து இது எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 0 இதை வந்து நேரம் மாற்றி எழுதுனா 0 less than xn that is xn less than 1 by இது less than சரியாம்மா 0 less than xn less than p by n. ஓகேவா, ஸோ இவ்வளவும் வந்து பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. ஓகேவா, இது பைனாமியல் தியரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து that implies p greater than or equal to 1 plus n into xn ன்னா that is p minus 1 எப்படி எழுதிக்கலாம் n into greater than or equal to n into xn. ஸோ அப்போ p minus 1 divided by இந்த n கீழே வந்துச்சுன்னா that is greater than or equal to xn. this value வந்து greater than 0. ஸோ அப்போ நம்ம இதை வந்து 0 இந்த பக்கம் எழுதிட்டோம்னா 0 less than or equal to xn less than or equal to p minus 1 divided by n எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ 0 less than or equal to லிமிட் அப்ளை பண்ணிட்டோம்னா that is limit n tends to infinity xnோட வேல்யூ வந்து that is less than or equal to 0. ஸோ அப்போ லிமிட் n tends to infinity xn equal to 0னா லிமிட் n tends to infinity xnோட வேல்யூ வந்து ஸோ இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த வேல்யூ. ஓகே, ஸோ இது that is equal to 0. ஸோ லிமிட் n tends to infinity அப்போ nth root of p minus 1 equal to 0னா லிமிட் n tends to infinity nth root of p that is equal to 1. இதுதான் நம்மளோட கேஸ் 2. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஸ் 3 பண்ண போகிறோம். கேஸ் 3 வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பியோட வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இது கேஸ் 3. ஓகே, லெட் 0 less than p less than 1. அப்போ p less than 1ன்னா that implies 1 by p வந்து என்னவாக இருக்கும் that is greater than 1. ஓகேவா, by case 2 limit n tends to infinity nth root of p that is equal to 1. that implies limit n tends to p அதுக்கு வந்து இது எப்படி எழுதலாம் 1 divided by nth root of p that is equal to 1. ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கோம் சரியா. ஸோ அப்போ that is equal to லிமிட் n tends to infinity நியூமரேட்டரில் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கிறோம், டினாமினேட்டரில் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கோம் that is equal to 1. அப்போ லிமிட் n tends to infinity என்ன சொல்லிடலாம் ஸோ n in the root of p that is equal to 1. இப்போ இந்த 3 பார்ட்டுக்கு நம்ம இது ப்ரூஃப் பண்ணி காமிச்சாச்சு. ஓகேவா, இதுலேருந்து என்ன சொல்லியிருக்கிறோம் லிமிட் n tends to infinity nth root of p that is equal to 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சி பார்ட். ஓகேவா,
சி பார்ட் என்ன பண்ண போகிறோன்னா புட் xn ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் n மைனஸ் ஒன்றுன்னு எழுதுகிறோம் சரியா. ஸோ தென் அப்படின்னா எக்ஸனோட வேல்யூ என்னவாக இருக்கும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. எக்ஸனோட வேல்யூ கிரேட்டர் தேன் கொடுத்துருக்கேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. நவ் 1 ப்ளஸ் எக்ஸனோட வேல்யூ என்னவாக இருக்கும், தட் இஸ் xn. ஒன் ப்ளஸ் எக்ஸனோட வேல்யூ தட் இஸ் n பவர் 1/n. ஓகேவா, 1 பவர் n பவர் 1/n. ஸோ that implies அப்போ n is equal to அப்போ எப்படி எழுதலாம், இதுக்கு பவர் எழுதிக்கலாம். ஓகேவா, அப்போ 1 ப்ளஸ் எக்ஸன் த ஹோல் பவர் n. இப்போ இதை பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, n ஈக்குவல் டு 1 ப்ளஸ் n xn ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு xn ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து அப்போ தட் இம்ப்ளைஸ் n கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை that is 2 factorial. 2 factorial means value that is 2 into xn square. That implies 2n. So இந்த 2 வந்து 2 factorial na that is 2 வரும். அப்போ இந்த 2 வந்து இங்கே cross multiply பண்ணிருக்கோம், that is 2n greater than or equal to n into n minus 1 into xn square. ஸோ அப்போ இதுலேருந்து 2 டிவைடட் பை n மைனஸ் 1 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸன் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அப்போ எக்ஸன் ஸ்கொயர் வந்து என்னவாக இருக்கும், which is less than or equal to 2 டிவைடட் பை n மைனஸ் 1. ஸோ இதை வந்து 0 கூட கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்போ 0 less than or equal to this one. ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் 0 less than or equal to லிமிட் n tends to infinity xn which is less than or equal to 0. So that implies இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சரியா. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், தட் இம்ப்ளைஸ் லிமிட் n tends to infinity xn வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ n tends to infinity xn tends to 0னா லிமிட் n tends to infinity nth root of n minus 1 equal to 0. ஸோ அப்போ லிமிட் n tends to infinity அப்போ nth root of n is equal to அப்போ என்ன சொல்லிடலாம், தட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிடலாம். இதுதான் நம்மளோட எதுனா சி பார்ட்டோட ப்ரூஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டி பார்ட்டு பண்ண போகிறோம். இது வந்து டி பார்ட் சரியாம்மா, இ கொடுத்துருக்கோம், இது டி பார்ட். ஸோ லெட் கே பி அன் இன்டீஜர் தேர் எக்ஸிஸ் கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அண்ட் கே கிரேட்டர் தேன் 0 ஃபார் என் கிரேட்டர் தேன் 2k 1 plus p the whole power n greater than nk into pk. Okay, so அப்போ npk. So that implies that is equal to இதை NCM அந்த ஃபார்மில் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம் சரியா. எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டேர்ம் கிடச்சிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன வந்து n2 அந்த மாதிரி இந்த ஃபார்மில் எழுதிக்கிறோம் சரியா. லாஸ்ட் டேர்ம் இன்ட்டு p பவர் k டிவைடட் பை k ஃபேக்டோரியல் எழுதிக்கிறோம். ஓகே, இது வந்து k டைம்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அப்போது that implies 1 plus p the whole power n greater than n power k into p power k divided by 2 power k into k factorial. ஸோ அப்போ that implies அப்போ 1 divided by 1 plus p the whole power n greater than 2 power k into k factorial divided by n power k into p power k ரெசிப்ரோக்கல் எடுத்துருக்குறோம் சரியா. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை n பவர் ஆல்ஃபா. n பவர் ஆல்ஃபாவால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா n பவர் ஆல்ஃபா டிவைடட் பை 1 ப்ளஸ் பி த ஹோல் பவர் n which is less than இது வந்து less than வரும் சரியா. less than n power alpha into 2 power k into k factorial divided by n power k into p power k. That is equal to அப்போ n power alpha minus k into 2 power k into k factorial divided by p power k வரும். ஓகேவா, இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், n power k ஆல் k வந்து நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் சரியா டினாமினேட்டரில். அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும், அப்போ n power alpha minus k. Okay, so அப்போ that implies 0 less than n power alpha divided by 1 plus p the whole power n which is
இது வந்து which is less than, okay, less than 2 power k into k factorial into n power alpha minus k divided by p power k. So இதில் என்னோட வேல்யூ which is greater than 2k. So since k greater than alpha na k minus alpha that is greater than 0 by case a யூஸ் பண்ணி சொல்கிறோம் சரியா. ஸோ அப்போ லிமிட் n tends to infinity 1 divided by n power k alpha minus அதாவது that is k minus alpha that is equal to 0. ஸோ அப்போ லிமிட் n tends to infinity n power alpha minus k ஓட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ that implies limit n tends to infinity n power alpha divided by 1 plus p the whole power n equal to 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், n power alpha divided by என்ன சொல்லலாம் 1 plus p the whole power nக்கு வந்து வேல்யூ that is equal to 0ன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ வந்து இது வந்து நம்மளோட டி பார்ட்டு. இனி வந்து இ பார்ட்டு பண்ண போகிறோம். டேக் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 இன் டி பார்ட்டில் ஆல்ஃபாவுக்கு 0 கொடுத்துட்டோம் அப்படின்னா அண்டு let x equal to 1 by 1 plus p since p greater than 0 1 plus p ஓட வேல்யூ greater than 1 plus p ஓட வேல்யூ greater than 1 அப்போ 1 by 1 plus p which is less than 1. அப்போ இதிலேருந்து இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டோன்னா 1 by 1 plus p வந்து less than 1 and so mod x ஓட வேல்யூ வந்து which is less than 1. இது இவ்வளோ mod x ஓட வேல்யூ less than 1 ஆல்ரெடி தெரியும். ஆல்சோ n power alpha divided by 1 plus p the whole power என்னன்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம், that is equal to இது equal to சரி equal to n power ஆல்ஃபாவுக்கு நம்ம 0 எடுத்துருக்குறோம் சரியா. ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவுக்கு 0 எடுத்துக்கிட்டதுனால ஸோ இப்போது ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 0 கொடுத்துட்டேன்னா that is n power 0 divided by 1 plus p the whole power n that is equal to n power 0க்கு வேல்யூ 1 divided by 1 plus p the whole power n that is equal to அப்போ 1 by 1 plus p the whole power n கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ என்ன ஒன்றுக்கு பவர் என்னன்னாலும் நமக்கு என்ன 1 தான் வரும். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், ஹோல் பவர் என்ன எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு உனக்கு என்ன ஆல்ரெடி எடுத்துருக்குறோம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 1 plus pன்ட்டு. ஸோ அப்போ எக்ஸ் பவர் என்ன வரும், நெக்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இவ்வளவும் நம்மளோட எது இ பார்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு டெரிவேஷன் தான் எழுதி பார்த்துக்கோ சரியா. ஸோ இதோட நம்மளோட சீக்வென்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சீரீஸு, அது நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டண்ட்டு நல்லா எழுதி படிச்சுக்கோ டெரிவேஷன் ஆனதுனால. ஓகே ஓகே, ஒன் வேர்டுக்கெல்லாம் இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நல்லா தரமாக படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ.